ராசி கட்டத்திலேயே 12 வீடு தான் இருக்குதுங்க. அந்த 12 வீட்டுக்குள்ளே அந்த காலத்தில் சித்தர்கள் எல்லாருமே அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 12 வீட்டை தான் அந்த காலத்தில் ஒரு ராசி சக்கரம் அமைச்சு அதுக்குள்ளே 27 நட்சத்திரத்தை புகுத்தி 12 ராசிக்குள்ளே சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது நவகிரகங்கள் அதில் அடைச்சி அதுக்குள்ளே 108 பாதங்களை உருவாக்கி 15 திதிகள், யோகம், கரணம் எல்லாம் அதுக்குள்ளே பஞ்சபூத சக்தியை இணைச்சி இந்த 12 வீட்டுக்குள்ளே தான் இவ்வளோ பெரிய உலக ரகசியத்தை சித்தர்கள் அந்த காலத்தில் அதில் புகுத்தி வச்சுருக்காங்க. அப்படி புகுத்தி வச்சுருக்கிறனால அப்போ உங்கள் முன்னோர்கள் எல்லாருமே அந்த 12 வீட்டுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் அந்த 12 மொத்தமாக கூட்டினீங்கன்னா 2 1 3 12ங்கிறத கூட்டினீங்கன்னா 2 1 3 மூணாம் நம்பர் குருவுடைய சக்தியாக வரும். இந்த குருபலன் அந்த பொண்ணுக்கு வர்றதுக்கு ஆதி காலத்திலேயே இந்த 12 ராசி யார் கூட்டினீங்கனாலும் அது குருவோட அம்சமாக தான் இருக்கும். அதனால தான் பெண்ணுக்கு குருபலன் வந்துருச்சான்னு ராசி சக்கரத்தில் போய் ஆதி காலத்தில் ஆராய்ச்சி பண்ணாங்க. அதனால் அந்த 12 வீட்டிலையும் அந்த குருவோட நிறம் என்ன அப்படின்னா மஞ்சள். அப்போது குங்குமம் எதுக்கு அந்த காலத்தில் முன்னோர்கள் வச்சாங்கன்னா முதல் செவ்வாயோட வீடு, அந்த செவ்வாய் என்பது சிவப்பு நிறம். அதனால் மஞ்சள் குங்குமத்தோடு நீ நீடோடி வாழணுங்கிறக்காகத்தான் அந்த காலத்தில் 12 வீட்டை முன்னோர்கள் உருவாக்கி வச்சாங்க. அதனால் நீங்கள் இந்த 12 வீட்டிலையும் மஞ்சள் குங்குமம் வாங்கி பார்வதி தாயார் சிவன் கோயிலை வச்சு மனசார கும்பிட்டு வாங்க. உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்கும், நல்லதே நடக்கும்.